நாளை தினம் 13ஆம் தேதி என்று எங்களுடைய முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையிலே இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 1500 கலந்துரையாடுகின்ற வகையிலே மினி மராத்தான் போட்டி ஆண்கள் தனியாக பெண்களுக்கு தனியாக இன்று ஏற்பாடு செய்து இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய திருச்செந்தூர் தொகுதி, சிறுவைகுண்டம் தொகுதி, அதுபோல் ஓட்டப்படாரம் தொகுதியில் இருக்கின்ற 10ஆம் வகுப்பில் 1வது 2வது 3வது இடத்தை பிடித்திருக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு விலை உயர்ந்த லேப்டாப் பரிசாக வழங்குவதற்காக முடிவெடுத்து வழங்க இருக்கின்றோம். அதுவும் இல்லாமல் மதிய நேரத்தில் எல்லோரும் உணவு உண்கின்ற வகையிலே அந்த அரிசியை விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தொடர்ந்து கழக கொடியேற்றுவது, அன்னதானங்கள் வழங்குவது, அதுபோல முதியோர் இல்லம், மாற்றுத்திறனாளிகள் இல்லம், இந்த பகுதிகளெல்லாம் அவர்கள் பயன்பெறுகின்ற வகையிலே செய்கின்ற வகையிலே இயக்கத்தினுடைய தோழர்கள் செய்ய இருக்கின்றார்கள். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிதாக ஒரு கட்சி தோன்றி இருக்கின்றது. அந்த கட்சி தான் தேர்தலில் வருகின்ற போது மாற்றத்தை தருகின்றேன், மாற்றத்தை தருவதற்காக வருகின்றேன், பெண்களை அப்படியே பாதுகாப்போம், எந்த இடத்திலும் கஞ்சா விற்காது, எந்த இடத்திலும் லாட்டரி சீட்டு விற்காது என்று மேலிருந்து ஓங்கி ஓங்கி சத்தம் போட்டார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே, ஏரல் பகுதியிலே நடந்திருக்கின்ற ஒரு சம்பவம் இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்திற்கே பெரிய தலைக்குனிவு தருகின்றது என்று சொன்னால், அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தலை குனிவை தருகின்றதா, அவர் சொல்லை காக்கின்ற குனிவு ஏற்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி இன்றைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். 2 பேர் என்று சொல்கின்றார்கள். 2 பேர் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு சென்று அதற்கு மயக்க மருந்தை கொடுத்து அதை மானபங்கப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இது கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு வகையிலே இன்றைக்கு நடந்திருக்கின்றது. இது போன்ற அநியாயங்கள் இதுவரை தமிழ்நாட்டிலே நடந்திருக்கின்றதா என்று சொன்னால், இதுவரை நடக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதில் செல்கின்ற யார் சொன்னால், அவருடைய கட்சியை சேர்ந்த தக கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியை சேர்ந்த பாலமுருகன் என்பவர். அவர் என்ன பொறுப்பு? பாலமுருகன் இளைஞரணியுடைய துணை அமைப்பாளர். இன்னொருத்தர் ஜெயபால். இந்த இவர்கள்லாம் என்ன தொழில் பண்ணாங்க தெரியுமா? என்ன தொழில் செய்துட்டு இருந்தாங்க தெரியுமா? ஏரல் பகுதியில் லாட்டரி சீட்டு, கள்ள லாட்டரி சீட்டு வியாபாரங்கள் செய்து வருகின்ற ஒரு கும்பலோடு சேர்ந்து லாட்டரி சீட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றவர். நான் லாட்டரி சீட்டு வியாபாரத்தை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த லாட்டரி சீட்டை விற்பனை செய்தார் என்று நான் குற்றச்சாட்டவில்லை. ஆனால் அவரோடு சேர்ந்து தொழில் செய்தவர்கள் தான் இவர்கள் என்பதை இன்றைக்கு இருக்கின்ற ஏரல் பகுதியினுடைய மக்கள், சிறுவட்டம் பகுதியில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு தெளிவாக அவர்களோடு தொழில் செய்தவர்கள், அவர்களோடு கள்ள லாட்டரி வியாபாரம் செய்தவர்கள், கஞ்சா வியாபாரம் செய்தவர்கள் இந்த செயலை செய்திருக்கின்றார்கள். இதற்கு தாவாக்க இருக்கிற ஓங்கி ஓங்கி சத்தம் போடுறாரு ஒருத்தர், அர்ஜுன் யாதவா, அவருக்கு பதில் சொல்வாரா? இருக்கு இதை தெளிவு பண்ணுவாரா? இனிமேல் இந்த நாட்டை திருத்த போறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு சொல்றேன், தேர்தல் வருகின்றது, 5 தேர்தல் வருகின்றது. இந்த 5 தேர்தலில் அவர்கள் எந்த வகையில் வெற்றி பெற முடியாது. ஏனென்று சொன்னால், மக்கள் இன்றைக்கு தெளிவாக விழித்து விட்டார்கள். ஏதோ ஒரு மயக்கத்தில் நாம் போட்டு விட்டோம், தவறு செய்து விட்டோம் என்ற உணர்வு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இல்ல, எல்லா பகுதியில் இருக்கின்ற மக்களும் தவறு நடந்து விட்டது, நம் தமிழ்நாட்டே ஏதோ ஒரு வகையிலே கெடுத்து விட்டோம் என்ற வகையிலே எண்ணுகின்ற வகையிலே
இன்றைக்கு எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதனுடைய பதில் வர இருக்கின்ற இடைத்தேர்தலில் பிரதிபலிக்கும். இது போன்ற பெண்களை மனப்பங்குபடுத்துகின்றவர்கள், அதுபோல கள்ள லாட்டரி வியாபாரம் செய்கின்றவர்கள், கஞ்சா செய்கின்றவர்கள் யார் என்று சொன்னால் இன்றைக்கு அதிகமாக இருப்பவர் புதிய கட்சி இருக்கின்ற அந்த புதிய கட்சி தொடங்கப்பட்டிருக்கின்ற அந்த கட்சியில் இருக்கின்றவர் தான் அதிகமாக செய்கின்றார்கள் என்று காவல்துறையும் சொல்கின்றது, பொதுமக்களும் சொல்கின்றார்கள். இதற்கு அந்த தலைவர் சரியான பதிலை தருவாரா என்ற கேள்வியை சாதாரண ஒரு திருச்செந்தூர் தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக அந்த கேள்வியை நான் கேட்கின்றேன். அதற்கு அவர் பதில் தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். வேற ஏதாவது கேளுங்க. சிவகங்கை திருச்செந்தூர் ஓட்டப்படாம 3 மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கீங்களா? அது அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது முதலிடம் பிடிச்சவங்களா இல்ல தாலுகா வாரியாக எந்த அடிப்படையில்? இல்ல, மொத்தத்தில் 1வது இடம் 2வது இடம் 3வது இடம் பிடித்தவர்கள் கொடுக்கிறோம். எல்லா பள்ளியிலையுமா? எல்லா பள்ளிக்கும் இல்ல, அந்த தொகுதியில தொகுதியில. அதற்கு பின்பு எங்களுடைய திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கின்ற 10வது வகுப்பில் முதல் மார்க் வாங்கிய அத்தனை மாணவர்களுக்கும், அது அரசு பள்ளியாக இருக்கட்டும், அது தனியார் பள்ளியாக இருக்கட்டும், அத்தனை பள்ளியாளர்களுக்கும் ஏறக்குறைய கணக்கு வைத்திருக்கின்ற ஒரு 650 பேர் தேர்வு செய்யப்படுவார் என்ற வகையில் கணக்கெடுத்திருக்கின்றோம். அத்தனை பேருக்கும் அருமையான ஒரு லேப்டாப்பை அவங்களுக்கு திருச்செந்தூர் தொகுதியில் இருக்கின்ற அந்த பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஏன்னா 10வது படிக்கிற மாணவர்கள் அவர்கள் இந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு போகும்போது அவர்களுக்கு அதுக்கப்புறம் +2 போனோடனே கல்லூரியில் லேப்டாப் கிடைக்குது. +2 படிச்சிட்டாரு. இன்றைக்கி 10வது படிக்கிறவன் லேப்டாப் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் இதன் மூலமே பல்வேறு பயணிகளை அடைந்து பல்வேறு வகைகளில் கல்லூரிக்கு செல்கின்ற போது பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய செயலை செய்ய வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளாக நாங்கள் எங்களுடைய தலைவருடைய உத்தரவின் பேரில், எங்களுடைய அண்ணன் சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த பணிகளை அவர்களுக்கு செய்ய இருக்கின்றனர். தமிழகத்திலிருந்து கேரளத்துக்கு சொல்லக்கூடிய கனிமங்கள், கன்னியாகுமரியிலே சொல்லக்கூடிய தனிமங்கள் வந்து சரியான அளவு சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அது என்ன காரணம், என்ன பின்னணி ஏற்படுகிறது? இல்லை, கன்னியாகுமரி என்பது தமிழகத்தில் ஒரு மாவட்டமா இல்லை அது ஒரு தனி நாடா, அதற்கென்று ஒரு தனி சட்டமா, எந்த வகையில் அமைந்திருக்கின்றது? லாரி பார்த்தீங்கன்னா சில ஆக்சிடென்ட் நடந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை இது பண்ணணும். இடம் சரியா இருக்கா, பில்லு சரியா இருக்கா, ராயல்டி காய் சரியா இருக்கா, அந்த வகையில் தான் பார்க்கணுமே தவிர இதையும் உள்ளவே வரக்கூடாதுன்ற வகையில் 4 நாள் 5 நாள் காத்திருந்து அந்த டிரைவரு அதில் செய்கிற தொழிலாளர்கள் அவர்களுடைய பணிகளை அல்லர்கள் பார்க்கின்ற போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லைன்னா வேற வெளிநாட்டில் இருக்குமாங்கிற எண்ணம் கன்னியாகுமரியில் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசணும். அவர் உடனடியாக அதை சரி செய்து வெகு சீக்கிரத்தில் 2 நாட்களுக்குள்ளே அதையெல்லாம் சரி செய்து அனுப்பிவிடுவோம் என்ற வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் ஃபோனில் பேசும்போது தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 2 நாளில் சரியாகுங்கிற நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பேரும் இன்றைக்கு ஏற்கனவே ஒரு அந்த சட்டத்தை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் வந்து அதை கோர்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது நிறைவேற்றாத காரணமாக அவங்க மீண்டும் கண்டெம்ப்ட் யார் மாவட்டத்தினுடைய காவல்துறை எஸ்பி மேலேயும் கலெக்டர் மேலேயும் கண்டெம்ப்ட் போட்டு திரும்பவும் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது அந்த விஷயம் கோர்ட்லேயும் அது நடக்கும். வெகு சீக்கிரத்தில் அதெல்லாம் சரி செய்துருவாங்கங்கிற நம்பிக்கை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய மாபியா கும்பல் அந்த பகுதியை அதிகமான விலைக்கு விற்பதற்காக இங்கிருந்து பொருட்கள் போகக்கூடாது என்பதற்காக செய்கின்ற சதி திட்டம்தான் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்றேன். முதல்வர் வந்து 6 மாதம் பொறுப்பாங்கன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னாங்க. ஆனால் பதவியேற்று 1/2 மணி நேரம் கூட பொறுக்கலை. அவங்களுக்கு கல்யாண வீட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவுமே பொறுமையாக இல்லாமல் இப்பவுமே அவசரப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சொன்னீங்க நாங்கள் நடத்துவது அரசியல் கட்சி. திராவிட முன்னேற்ற என்பது அரசியல் கட்சி.
எந்த குற்றச்சாட்டு எப்ப நடந்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டியது எதிர்க்கட்சியினுடைய கடமை. அந்த கடமையை எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகின்றார்கள். அதுபோல இயக்கத்தில் உள்ள பெரிய தலைவர்கள் எல்லாம் சுட்டி காட்டுகின்றார்கள். அதனால 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் அந்த ஆட்சியே 6 மாசம் இருக்குமாங்கிற கேள்வி இருக்கின்ற போது இன்னும் 6 மாசம் கழிச்சு கேள்வி யார்கிட்ட போய் கேட்கறது? திமுக அரசு வீழ்ந்ததுக்கு காரணமே அதிகமான போதைப்பொருள் பழக்கமும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் தான் இப்படி சூழ்நிலை உருவாக்குச்சு அப்படிங்கிறத நேற்று விஜய் பேசியிருக்காரு. நடிகர் விஜய் பேசியிருக்காருல்ல, இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? கஞ்சா கடத்தல் எவ்வளவு தூரம் இருக்கு? கள்ள லாட்டரி சீட்டு எப்படி நடக்கு? லாட்டரி சீட்டை கள்ள லாட்டரி சீட்டு நடக்குன்னு சொல்லி லாட்டரி சீட்டே திறந்து விடுறதுக்கு திட்டம் போட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவு உண்மை என்னன்னு தெரியல. அந்த வகையிலே தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்ற அச்சம் இன்னைக்கு தமிழக மக்கள் மன்றத்தில் பெரிதா இருக்கு. அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியே இருக்காதுன்னு சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்லியிருக்காரு திருச்சியில வச்சு. அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியே இருக்காது, தேமுதிக எதிர்த்து எதிர்கட்சியே இருக்காது அப்படிங்கிற அறநிலையத்துறை அமைச்சர். ஒருவேளை அறநிலையத்துறை அமைச்சர் அவங்க கட்சியே இராதுங்கிறக்காக அப்படின்னு சொன்னாரா என்னவோ தெரியல. அண்ணாமலை வந்து பாஜக விலகிறான்னு சொல்லி தகவல் பரபரப்பா போயிட்டு இருக்காரு. இதாவது அவங்க உள்கட்சி விவகாரம், அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்களோட சேர்ந்துருக்கலாம், அவங்களுடைய எண்ணம். அது பொறுத்திருந்து பார்ப்போம். சரிதானே? வேற ஏதாவது கேட்கணும் கேட்டுக்கிட்டு